ஹாய், நான் மஞ்சு. என்னோட ஹோம் டூர் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னோட வீட்டை நான் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பேன்னு. என்னோட வீட்டில் ஃபர்னிச்சரும் சரி, அதே மாதிரி இன்டீரியர் டிசைனும் சரி, எல்லாமே வுட்டில் இருக்கும். வாலுக்கும் லைட் கலர் பெயிண்ட்டு தான் நான் அடிச்சிருப்பேன். இது எல்லாத்தையும் நான் எப்படி இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும், நம்ம வீடு பார்க்க பளிச்சுன்னும் சுத்தமாகவும் தெரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள், சோஃபா, டீ டேபிள், மெயின் டோர் இதெல்லாம் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்றது காமிக்கிறேன். நான் ஒரு மக்கில் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்சு தான் பழசு, நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பாஞ்சை இந்த தண்ணியில் டிப் பண்ணி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு இந்த டேபிள் எல்லாம் துடைக்கும் போது பாருங்கள், நல்லா புதுசு போல் நல்லா ஷைனிங் வரும். இந்த மாதிரி தொடச்சா டேபிளில் இருக்கிற எண்ணெய்லாம் நம்ம கையில் ஒட்டிக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த தண்ணி எல்லாம் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா டேபிள் பார்க்கவே முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா டார்க்காக பளிச்சுன்னு தெரியும். எண்ணெயும் நம்ம கையில் ஒட்டாது. வெறும் தேங்காய் எண்ணெயில் துடைக்கும் போது தான் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி துடைக்கிறதுனால நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த டிப்ஸு எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண பெயிண்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஈர துணியில் அதே மாதிரி காஞ்ச துணியில் துடைக்கிறத விட இந்த மாதிரி துடைச்சி பாருங்கள், அந்த டேபிளே புதுசு போல் தெரியும். மெயின் டோரும் மரத்தில் செஞ்சு பாலிஷ் பண்ண டோராக இருந்தால் இந்த மாதிரி துடைக்கிறது ரொம்பவே நல்லது. வெயில் இந்த பக்கம் அடிக்கிறதுனால ஷேடோனால உங்களுக்கு மெயின் டோர் சரியாக தெரியல. இவ்வளோ வருஷம் ஆகியும் பாலிஷ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போயிருக்காது, அதே மாதிரி உறிஞ்சும் வந்திருக்காது. மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷால் இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி விட்டாலே போதும். இந்த டோர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக தெரியுங்க. இந்த டோரு டீக்குட்டில் பண்ணது. இப்போ தொடச்சி முடித்த பிறகு பாருங்கள், சாயங்கால டைமில் வெயில் போன பிறகு எடுத்தேன், எவ்வளோ பளிச்சுன்னு டார்க்காக தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மர சோஃபாவும் இதே மாதிரி தான் நான் துடைப்பேன். குஷன் எல்லாமே எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாகவே துடைச்சா மொத்தமே புது சோஃபா மாதிரி லுக் உங்களுக்கு வருங்க. நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் துடைச்சேன். இந்த வீடியோக்காக இன்னொரு முறை நான் துடைச்சி உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மர சோஃபாக்கள்லாம் எப்படி குஷன் வாங்குறது, மெட்டீரியல் வாங்கி அதுக்கு எப்படி கவர் தைக்கிறது அப்படிங்கிறத வீடியோவை நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கி நம்ம கவர் தைக்கும் போது நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி நம்ம குஷன் கவர் தைச்சிக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை கழட்டி நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற டீ டேபிளுமே மொத்தத்தையும் நான் துடைச்சிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இந்த ஈஸி மெத்தடு தான். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த வுட்டன் ஃபர்னிச்சர் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். வீடு நல்லா ரிச்சாக தெரியணுன்னா இந்த மாதிரி வுட்டில் செஞ்ச ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கி போட்டு பாருங்கள், பார்க்கவே நல்லா ரிச்சாக தெரியும். எனக்கு வுட்டில் செஞ்ச ஃபர்னிச்சர் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால தான் நான் வுட்டில் வாங்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த செவத்தில் இருக்கிற அழுக்கு தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அந்த கார்னரில் லைட்டாக அழுக்கு இருக்கிறது. நான் என் பசங்களுக்கு வீட்டில் நடக்கும் போதே செவத்தில் கை வச்சுட்டு நடக்கக்கூடாதுனோ, அதே மாதிரி நிற்கும் போது செவத்தில் கை வச்சுட்டு நிற்கக்கூடாதுனோ நான் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால என் பசங்க எங்கேயுமே செவத்தில் கை வைக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு எங்கேயுமே அந்தளவுக்கு அழுக்கும் ஆகிருக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பசங்கன்னா செவத்தில் கை வைக்கதாமா செய்வாங்கன்னு. எல்லாமே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல தாங்க இருக்குது. வீட்டுக்கு வரவங்க யாராவது இந்த மாதிரி கை வச்சு அழுக்கானாதான் உண்டு. இந்த அழுக்கை தொடச்சி எடுக்க நான் 1/4 பக்கெட் தண்ணியில் டிஷ்வாஷ் ஜெல் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இதுக்காக ஸ்பெஷலாக ஸ்பாஞ்ச் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்சு புதுசாக எடுத்துக்கிட்டாலே போதும். பழைய ஸ்பாஞ்ச் எடுத்தால் அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற அழுக்கே செவத்தில் ஒட்டிக்கும். அதனால் புது ஸ்பாஞ்சாக இருந்தால் பெட்டர். இப்போ நான் தொடச்சி முடிச்சிட்டேன். காஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வேறு இடத்துல இருக்கிற அழுக்கை நான் இப்போ துடைக்கிறேன். இப்போ தொடச்சி முடித்த பிறகு அந்த அழுக்கே தெரியல, எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ ஸ்டேர்கேஸ் ஏறி போகிற இடத்துலையும் ஒரு இடத்துல அழுக்கு இருக்குது, அதையும் நான் இதே மாதிரி நான் தொடச்சிக்கிறேன். பெருமைக்காக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. என்னோடய பழைய வீட்டில் நான் நார்மலான பெயிண்ட்டு தான் அடித்தேன். அப்போ எனக்கு இந்த அழுக்கு தொடச்சி எடுக்கும் போது இந்த ஸ்பாஞ்சிலே பெயிண்ட் எல்லாம் வந்துடும். செவரெல்லாம் அழுக்காகி 4-5 வருஷத்துலேயே மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூட செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோடய வீடு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராயல் பெயிண்ட் அடித்து பாருங்கள். மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ நான் அந்த ஸ்பாஞ்சில் தொடச்சிருக்கேன், எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு தொடச்ச இடம் காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
மூணாவதா நான் க்ளீன் பண்ணுற இடம் இந்த செவத்துல போட்டிருக்கிற ஸ்கர்ட்டிங் தான். இந்த செவத்துல இருக்கிற ஸ்கர்ட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக தாங்க தெரியும். யாரெல்லாம் இந்த ஸ்கர்ட்டிங்கை நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். செவரும் க்ளீனாக இருந்து கீழே ஃப்ளோரும் க்ளீனாக இருந்து இந்த ஸ்கர்ட்டிங்கில் அழுக்கு இருந்துச்சுன்னா கரை படிஞ்ச மாதிரி அப்படியே அசிங்கமாக தெரியும். அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த இடத்துல கட்டாயம் க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்கர்ட்டிங்கெல்லாம் துடைக்கிறதுக்கு அதிகமான கெமிக்கலோ சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பக்கெட்டில் கொஞ்சம் லைட்டாக டிஷ்வாஷ் ஜெல் போட்டுக்கிட்டாலே போதும். நம்ம வீடும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளும் சரி, நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட லைஃப்பும் வருங்க. எந்த அளவுக்கு நம்ம வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கிரானைட்டில் ஆயில் விழுந்தால் அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. கிரானைட்டு, மார்பிள் இந்த நேச்சுரல் ஸ்டோனில் எந்த கரை விழுந்தாலுமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கரை போகணுன்றதுக்காக எந்த கெமிக்கலும் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கிரானைட் ரொம்ப பொறி பொறியாக வர ஆரம்பிச்சிரும். வீடு துடைக்கிறதுக்கும் லைட்டாக லைசால் போட்டாலே போதும். ஆயில் கரை ஆச்சுன்னா எதுவுமே பண்ணாதீங்க. டெய்லி நம்ம வீடு துடைச்சிக்கிட்டு வரும்போது நாள் ஆக ஆக அந்த கரை டல்லாகி தானாகவே கரை போக ஆரம்பிச்சிரும். நாலாவதாக நான் க்ளீன் பண்ணுற இடம் இந்த மஸ்கிட்டோ நெட்டு தான். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதை க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க் தான். இந்த ப்ரஷ்ஷை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் அப்படியே துடைக்கும் போது டஸ்ட் எல்லாமே அப்படியே காற்றுல பறக்குது. அதனால் இந்த தண்ணியில் டிப் பண்ணி தான் நான் அந்த மெஷ்ஷை நான் துடைக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் தூள் அதிகமாகவே இருக்குது. இந்த ப்ரஷ்ஷை தண்ணியில் நனைச்சி நான் துடைக்கும் போதே அந்த டஸ்ட்டு எப்படி பறக்குது பாருங்கள். ஒவ்வொரு முறையும் தண்ணியில் அலசி அலசி துடைச்சாதான் இந்த அழுக்கே போகுது. அது மட்டும் இல்லாமல் 2-3 முறை துடைக்கணும். எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுல இந்த மஸ்கிட்டோ நெட் க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நெட்டில் கொஞ்சம் நஞ்சம் அழுக்கு இல்லைங்க, ஏகப்பட்ட அழுக்கு வருது. இந்த மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு உள்ள டஸ்ட்டுமே அவாய்ட் ஆகுது. இல்லைனா எனக்கு எந்த அளவுக்கு டஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெளி பக்கம் மட்டும் துடைச்சா பத்தாதுங்க, உள் பக்கமும் துடைக்கணும். உள்ளேயும் அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜன்னலுக்கு போட்டிருக்கிற மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் சேர்த்து எனக்கு 1 ஹவர் ஆகிடுங்க இதை க்ளீன் பண்ணவே. அடுத்ததாக நான் க்ளீன் பண்ண போகிறது பாத்ரூம் பார்ட்டிஷனுக்காக நான் போட்டிருக்கிற கிளாஸ் தான். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வினிகரும் ஒரு லெமனோட ஜூஸும் நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிஷன் கிளாஸை டெய்லி குளித்த உடனே நம்ம வைப்பரில் வைப் பண்ணி விட்டாலே போதும் போயிடும். ஆனால் பசங்க சில சமயம் அப்படியே விட்டுடுவாங்க. அதனால் நிறைய அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சோப்பு கரை நிறைய இருக்கும். வினிகரும் லெமனும் இருக்கிறதுனால நான் ஸ்பாஞ்சில் தான் இதை டிப் பண்ணி தேய்க்க போகிறேன். ஏன்னா ஸ்பாஞ்சு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதுவே ஸ்காட்ச் பிரைட்டுன்னாக்கா தண்ணி எல்லாம் கீழே விழும். லெமனோட தண்ணி டைல்ஸ் மேலே விழும்போது அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்கும். வினிகரும் லெமனும் இந்த கிளாஸ் மேலே தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்ச்சி நம்ம கழுவி விட்டுறலாம். பாத்ரூமில் நான் எதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டேங்கிற வீடியோ நம்ம பாத்ரூம் ஆர்கனைசிங் வீடியோவில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்ப உப்பாக இருந்தால் இந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் போடாதீங்க. மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சோப்பு போட்டு எல்லா இடத்துலையும் நான் தேய்ச்சிக்கிறேன். ட்ரை ஏரியாவில் நான் மாப் போட்டே தொடச்சிப்பேன். வெட்டு ஏரியாலையுமே பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற இடம் மட்டும்தான் சோப்பாகும். மற்ற இடம் எல்லாமே எனக்கு நல்லாவே க்ளீனாக இருக்கும். எல்லாருக்குமே பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும். எனக்கு இந்த வெட்டு ட்ரை செப்பரேட் பண்ணதுனால எனக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இப்போ சோப்பு போட்டு முடித்தாச்சு. நான் இப்போ தண்ணி போட்டு இதை நான் வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஒரு வைப்பர்னால் இதை வைப் பண்ணி விட்டுட்டா போதும், க்ளீனாகிடும். இந்த கிளாஸை நம்ம டெய்லி வாஷ் பண்ணிட்டா லெமனும் வினிகரும் வச்சு தேய்ச்சி கழுவணுன்ற அவசியமே இருக்காது. அடுத்ததாக நான் க்ளீன் பண்ண போகிறது நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டும் ஸ்டூலும் தான். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டூல் மட்டும்தான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஸ்டூலு பக்கெட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற மளிகை கடையில் கிடைக்கிற இந்த ஆசிட் தான். இது ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது. க்ளவுஸ் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆசிடெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிறது நமக்கு ரொம்பவே சேஃப். இந்த ஆசிடை நான் கொஞ்சம் தனியாக கப்பில் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுற பழைய ப்ரஷ்ஷினால் இந்த ஆசிடை தொட்டு இந்த ஸ்டூலில் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சி விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஸ்க்ரப்பர்னால் சோப் போட்டு இந்த ஸ்டூலை லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாமே சூப்பராக வந்துடும். நான் ஸ்க்ரப்பரில் தேய்க்கும் போது மட்டும்தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். தேய்ச்சி முடித்த பிறகு இது கழுவி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு.
பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்டுமே இதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதாங்க. நான் வாஷ் பண்ணி முடித்த பிறகு இதில் இருக்கிற உப்பு, சோப்பு கரெல்லாம் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக போயிருக்கு பாருங்கள். இவ்வளவும் க்ளீன் பண்ணிட்டோம். கடைசியாக நம்ம விண்டோ க்ளீன் பண்ணலன்னா நம்ம வீடு வீடாகவே இருக்காது. விண்டோக்கும் கிரில்லுக்கும் நம்ம எந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் இந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணாலே போதும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற விண்டோக்கு எல்லாத்துக்குமே ஆஃப் ஒயிட் அடிச்சிருக்கிறதுனால நான் இதில் வந்து ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பாஞ்சில் துடைச்சாதாங்க என்னோடய விண்டோ க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்டில் டஸ்ட்டே இல்லாமல் பளிச்சுன்னு சூப்பராக வீடு மின்னும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஹோம் டூர் வீடியோ, அதே மாதிரி புதுசாக வீடு கட்டும் போது என்னென்ன மிஸ்டேக் வந்துச்சோ அதை பற்றின வீடியோவும், மாடுலர் கிச்சன் மிஸ்டேக் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.